சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரிலாக்ஸாக சட்டம் சாராத ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம். அதாவது இது ஆன்மீக விஷயம் இல்லை, ஆன்மீகம் கலந்த இலக்கிய விஷயம். அதாவது மூமு இஸ்மாயில் அப்படின்னு ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்லாமியராக இருந்தால் கூட கம்பராமாயணத்தில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர். ஆனந்த விகடன் பத்திரிகையிலெல்லாம் அவர் கம்பராமாயணத்தினுடைய சிறப்பை பற்றி ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு மிக சிறப்பாக எழுதி வந்தார். அது எல்லோராலும் படிக்கப்பட்டது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு நீதிபதியே கம்பராமாயணத்தினுடைய அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனினுடைய அழகில், கவிதை அழகில் மயங்கினார்னா ஒரு வழக்கறிஞர் இதை பற்றி பேசக்கூடாதா என்ன? அந்த கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருதுங்க. அந்த பாடல் என்ன அப்படின்னா, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இது என்னப்பா பெரிய பாடல், இதை நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கோமே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட இதில் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம், இந்த அஞ்சும் இந்த பாடலில் வருதுங்க. அந்த கேரக்டர்களுக்கு அது பொருந்தி வருது. அதுதான் அதில் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலுங்க, இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு பாடலுங்க. இப்போ அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படிங்கிற அந்த வரி பார்த்தீங்கன்னா அனுமனை குறிக்கிறதுங்க. இப்போ அனுமன் அந்த இலங்கைக்கு போகிறார். அந்த அனுமன் இலங்கைக்கு போகிறப்ப அஞ்சிலே ஒன்று பெற்றான், அதாவது வாயுகுமாரன் அனுமன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்றான அந்த வாயு வந்துடுது. அப்போ அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அதாவது கடல் தாண்டி தான் நம்ம இலங்கைக்கு போகணுங்க. அந்த இலங்கையை அதுவும் அந்த நீர் ஒரு பஞ்சபூதமாக அதில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வர்ணிப்பார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆறாக ஆரியர்க்காக ஏகி, ஆறாகனா ஆகாயத்தின் வழியாக பறந்து சென்று, அங்கேயும் ஒரு பஞ்சபூதம் வந்துடுதுங்க. கடைசியாக சொல்கிறாரு, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டுனா சீதா பிராட்டி பூமி மாதாவினுடைய மகள், அந்த அம்சம். அதனால அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு வருது. இந்த அஞ்சிலே ஒன்று இன்னும் விட்டு போனது நெருப்பு தான். அந்த ஸ்ரீலங்காவில் நெருப்பு வச்சுட்டு வந்துடுறார். அவருக்கும் அந்த ராவணனுடைய படைகளுக்கு ஏற்பட்ட சண்டையில் ஸ்ரீலங்காவிலேயே இலங்கையிலேயே நெருப்பு வச்சுட்டு வந்துடுறார். அப்போ இதை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பஞ்சபூதங்களை அந்த ராமாயணத்தினுடைய அந்த கேரக்டர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடலை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் கம்பராமாயணத்திலே, அதுவும் சுந்தரகாண்டத்திலே சொல்லியிருக்கிறார். அதனுடைய சிறப்பினை நாம் எல்லாம் இப்படி நம்மை சுற்றி பல இலக்கிய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. அதனுடைய சுவையை நாம் அன்றாடம் நுகர வேண்டும். அது மார்கழி மாதம் வருது. அந்த மார்கழி மாதத்தில் மாதங்களிலே சிறந்த மாதம். அந்த மாதத்திலே இன்னும் இதுபோல் சட்டத்தோடு சேர்ந்து சில கம்பராமாயண பாடல்களினுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.